ஹாய் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போகிறது 12th அக்கௌண்டன்சி யூனிட் 5 எக்ஸசைஸ் நம்பர் 11. Vimala and Kamala are partners sharing profits and losses in the ratio of 4:3. Vinitha enters into the partnership and she acquires 114 from Vimala and 114 from Kamala. Find out the new profit sharing ratio and sacrificing ratio. கமலாவும் விமலாவும் பார்ட்னர்ஸ். அவங்களோட ஷேரிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் ரேஷியோ வந்து 4:3. அதில் வினிதாங்கிறவங்க பார்ட்னராக உள்ளே வராங்க. அவங்களோட ப்ராஃபிட்டை வந்து அவங்க பார்ட்னர்ஷிப்பை வந்து அக்வயர் பண்ணுறது வந்து விமலாவோடது 114, கமலாவோடது 114. இப்போ அதுக்கு வந்து நம்ம நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவும் சாக்ரிஃபைஸ் ரேஷியோவும் சேர்க்கணும். இப்போ விமலாவோட ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 4:3ன்னு பார்த்தோம். அப்போ 4/7, 3/7. இப்போ அவங்களோட சாக்ரிஃபைசிங் ரேஷியோ ரெண்டு பேருமே ஈக்குவலாக தான் கொடுத்துருந்தாங்க. விமலா 1/14, கமலா 1/14. இப்போ ஓல்டு ஷேர் ரேஷியோவும் பார்த்தாச்சு, சாக்ரிஃபைஸ் ரேஷியோவும் பார்த்தாச்சு. இப்போ ஃபார்முலாவை அப்ளை பண்ணி போடணும். நியூ ஷேர் ஆஃப் ஓல்டு பார்ட்னர்ஸ் ஈக்குவல் டு ஓல்டு ஷேர் மைனஸ் ஷேர் சாக்ரிஃபைஸ்டு. விமலாவோட ஓல்டு ஷேர் வந்து 4/7, சாக்ரிஃபைஸ் வந்து 1/14. இப்போ ஏற்கனவே போன சம்பளம் நம்ம பார்த்த மாதிரி அந்த டினாமினேட்டர் இதாகணும்னா இப்போ 7 வந்து எதால் மல்டிப்ளை பண்ணால் 14 வரும்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 14 வரும். அதே மாதிரி இங்கேயும் 2ஆல் பண்ணிக்கணும். இங்கே 1, இங்கேயும் 1. இப்போ 4 × 2 8 மைனஸ் 1 × 1 1 டிவைடட் 7 × 2 14. அப்போ 14 சேமாக வந்துருச்சு. இப்போ 8 - 1ங்கிறது 7/14. இப்போ கமலாவோடது ஓல்டு ஷேர் வந்து 3/7. அடுத்தது அவங்களோட சாக்ரிஃபைஸ் 1/14. அதே மாதிரி இங்கே 2, இங்கே 2. 3 × 2 6, 7 × 2 14. அதே 14 -1 5/14. இப்போ இவங்களோட ஷேர் ஓல்டு பார்ட்னர்ஸோட நியூ ஷேர் பார்த்தாச்சு. 7/14, 5/14. இப்போ ஷேர் ஆஃப் நியூ பார்ட்னர்ஸ். இப்போ நியூ பார்ட்னர்ஸுக்கு அவங்க வினிதாவுக்கு என்ன சொல்கிறாங்க? இப்போ வினிதாவுக்கு என்ன ஷேர் பண்ணியிருக்காங்க? விமலா 1/14, கமலாவும் 1/14. ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் 1 + 1 2/14. இப்போ வினிதாவோட ஷேர் ப்ராஃபிட் 2. அப்போ 7:5:2. அப்போ 7/14, 5/14, 2/14, 7:5:2. That's all. Thank you.